ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாம் இட்லிக்கு மாவரைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். ஒரு டம்ளரில் 200 கிராம் பிடிக்கக்கூடிய டம்ளர் இது. இதில் ஒரு டம்ளர் உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ரெண்டையும் ஒன்றா போட்டு 3 மணி நேரம் ஊற வைங்க. இன்னொரு பாத்திரத்தில் நாம் உளுந்து எடுத்த அதே டம்ளரில் 4 டம்ளர் அரிசி, அதாவது 800 கிராம் அளவு இருக்கும், அதையும் தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வைங்க. 3 மணி நேரம் கழித்து உளுந்தை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு கிரைண்டரில் போடணும். போட்டு ஒரு டம்ளர் தண்ணி, அளவு டம்ளர் நம்ம வச்சதுலேயே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் முதல்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். ஊற்றி உளுந்தை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆட்ட விடுங்க. ஆட்டும்போது லேசாக தொளிச்சு அப்படியே சுற்றி விடுங்க. 5 நிமிஷம் கழித்து மிச்சம் இருக்கிற அரை டம்ளர் தண்ணியையும் அதில் ஊற்றிடுங்க. 20 நிமிஷம் நல்லா அப்படியே உளுந்து அரைப்பட்டுட்டு நல்லா ஃப்ளப்பியாக பந்து மாதிரி வரும். அந்த மாவை 20 நிமிஷம் கழித்து அள்ளிட்டு அடுத்து ஊற வச்ச அரிசியையும் கழுவிட்டு நம்ம இதில் ஊற வைக்க எடுத்த அளவு டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இந்த அரிசியை கழுவி கிரைண்டரில் போட்டால் அரைக்கட்டும். அரைபடும்போது இது ஒரு 7-8 நிமிஷத்துலேயே அரைபட்டுடும். ரொம்ப மையாக ஆட்டாமல் கொஞ்சம் குருணையாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச உளுந்து மாவும் அரிசி மாவும் ஒன்றா போட்டு பிடியளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வைங்க. ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இட்லி ஊற்றுங்க. இட்லி குண்டானில் ஒரு 15 நிமிஷம் இட்லி குழியில் ஊற்றினீங்கன்னா வெந்ததுன்னா இட்லி சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. மாவு காலையில் நல்லா பொங்கி இப்படி ஃப்ளப்பியாக இருக்கும். இதுதான் ஹாய் வியூவர்ஸ், எங்கள் அம்மா வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன்னாங்க. நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களே சொல்ல சொன்னேன். எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் மாவரைப்பாங்க. இது எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இப்படி தான் மாவரைக்கிறாங்க எங்கள் வீட்டில். அவல், ஜவ்வரிசி, ஐஸ் வாட்டர் இதெல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க. வெந்தயமும் உளுந்தும் ஒன்றா போட்டு ஆட்டுவாங்க. அதுவும் வெந்தயம் கொஞ்சமாக தான் போடுவாங்க. எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க பாருங்கள், 200 கிராமுக்கு 1 டீஸ்பூன் தான் வெந்தயம் போடணும். இந்த மெஷர்மெண்ட் போட்டு நீங்கள் இட்லி ஊற்றி பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாய்.